அரசு மணந்திட இறை வார்த்தை உணர்ந்திட இறை அன்பில் நிலை பெற இறை சாட்சி ஆகிட உம்மை நாடி தேடி வருகின்றோம். தெய்வீக பலியில் இணைந்திட வருகின்றோம். உம் தியாகம் இணைந்து மகிழ்ந்து பாடுகின்றோம். நீரே எனக்கு கொடுத்தி உன்னில் என்னை காத்தி நீரே எனக்கு கொடுத்தி உன்னில் என்னை காத்தி நான் போற்றி புகழ்வேன் உன் இனிய நாமத்தை. தெய்வீக பலியில் இணைந்திட வருகின்றோம். உம் தியாகம் இணைந்து மகிழ்ந்து பாடுகின்றோம். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான அன்னையின் பிள்ளைகளையும் மூவர் இறைவனோடும் அன்னை வேளாங்கண்ணி தாயோடும் இன்று இந்த திருப்பலியிலே கலந்து கொள்கின்ற அருட்தந்தையோடும் தியாக்கோனோடும் நானும் இணைந்து எங்களது இனிமையான காலை வணக்கத்தை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவர் இன்னும் ஒரு நாளை கொடுத்ததற்காக, இன்னும் ஒரு வாரத்தை கொடுத்ததற்காக நன்றி சொல்லுவோம். இந்த வாரம் முழுவதும் இறைவனது அருட்கரம் நம்மையும் நமது முயற்சிகளையும் எண்ணங்களையும் முடிவுகளையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சிறப்பாக நன்றியோடு இந்த திருப்பலியிலே கலந்து கொள்ள உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம். அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்கள் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் இன்றைய நாளில் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துகளுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a very special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Good Health, Velanganni, who are watching the same. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு என்றும் இருப்பதாக. நான் என்னுடைய பலம், என்னுடைய அறிவு, என்னுடைய திறமைகள் இவைகளை வைத்து எல்லாம் என்னால் செய்ய முடியும் என்று நினைப்பதில் தவறில்லை. ஆனால் அதுவே பிறரை ஒன்றுமில்லாதவர்களைப் போல, கடவுளுடைய உதவியே தேவையில்லை என்பதைப் போல வாடுகின்ற பொழுது நம்முடைய தலைகீழாக மாறுகின்ற முடிவுகளை நாம் சந்தித்திருக்கிறோம். இறைவனை பற்றுக்கோடாக கொண்டு அடுத்தவரையும் நம்பி எடுக்கின்ற முடிவுகள், செய்கின்ற செயல்கள் அனைத்தையும் இறைவன் ஆசீர்வதிப்பார். அவர் நம் செயல்களை ஆசீர்வதிக்க விடாதபடி
ஆணவத்தோடு நடந்து கொண்ட நேரங்களுக்காக ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களையும் குறைகளையும் பலவீனங்களையும் மன்னித்து நம் அனைவரையும் முடிவில்லாத நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய
மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவா, எங்களில் நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகியவை வளர அருள் புரிவீராக. அதனால் நீர் கட்டளையிடுவதை நாங்கள் அன்பு செய்யவும், நீர் வாக்களிப்பதை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெற்று இவ்வாறு மகிழ்வோடும் மனநிறைவோடும் இல்லத்திலும் பணிபுரிகின்ற இடங்கள் எங்கெங்கும் மகிழ்வோடு வாழ அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் நடுவராய் இருக்கின்றார். ஆண்டவரிடம் ஒருதலை சார்பு என்பதே கிடையாது. அவர் ஏழைகளுக்கு எதிராய் எவரையும் ஒருதலை சார்பாய் ஏற்க மாட்டார். தீங்கிழைக்கப்பட்டோரின் மன்றாட்டை கேட்பார். கைவிடப்பட்டோரின் வேண்டுதலை புறக்கணியார். தம்மிடம் முறையிடும் கைம்பெண்களை கைவிடார். ஆண்டவரின் விருப்பத்திற்கு ஏற்றவாறு பணி செய்வோர் ஏற்றுக்கொள்ளப்படுவர். அவருடைய மன்றாட்டுகளை முகில்களை எட்டும். தங்களை தாழ்த்துவோரின் வேண்டுதல்கள் முகில்களை ஊடுருவி செல்லும். அது ஆண்டவரை அடையும் வரை அவர்கள் ஆறுதல் அடைவதில்லை. உன்னத இறைவன் சந்திக்க வரும் வரை அவர்கள் நற்பெயர்ச்சியில் தளர்ச்சி அடைவதில்லை. அவர் நீதிமான்களுக்கு தீர்ப்பு வழங்குவார். தம் தீர்ப்பை செயல்படுத்துகிறார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. திருப்பாடல் 34. இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். 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 இந்த ஏழை கூவி அழைத்தார், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். இந்த ஏழை கூவி அழைத்தார், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன், அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன். எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர். இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். ஆண்டவரின் முகமோ தீமை செய்வோர்க்கு எதிராக இருக்கின்றது. அவர் அவர்களின் நினைவே
உலகில் அற்று போக செய்வார். நீதிமான்கள் மன்றாடும் போது ஆண்டவர் செவி சாய்க்கின்றார். அவர்களை அனைத்து இடுக்கண்ணினின்றும் விடுவிக்கின்றார். இந்த ஏழை கூவி அழைத்தார், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். இந்த ஏழை கூவி அழைத்தார், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். இந்த ஏழை கூவி அழைத்தார், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்புக்குரியவரே, நான் இப்போதே என்னை பலியாக படைக்கின்றேன். நான் பிரிந்து செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நான் நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன், என் ஓட்டத்தை முடித்துவிட்டேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இனி எனக்கென வைக்கப்பட்டிருப்பது நேரிய வாழ்வுக்கான வெற்றி வாகையே. அதை இறுதி நாளில் ஆண்டவர் எனக்கு தருவார். நீதியான அந்த நடுவர் எனக்கு மட்டுமல்ல, அவர் தோன்றுவார் என விரும்பி காத்திருக்கும் அனைவருக்குமே தருவார். நான் முதன்முறை வழக்காடிய போது எவரும் என் பக்கம் இருக்கவில்லை. எல்லாரும் என்னை விட்டு அகன்றனர். அக்குற்றம் அவர்களை சாராதிருப்பதாக. நான் அறிவித்த செய்தி நிறைவுற்று அனைத்து நாட்டவரும் அதனை கேட்க வேண்டுமென்று ஆண்டவர் என் பக்கம் நின்று எனக்கு வலுவூட்டினார். சிங்கத்தின் வாயிலிருந்து என்னை விடுவித்தார். தீங்கு அனைத்திலுமிருந்து அவர் என்னை விடுவித்து தம் விண்ணரசில் சேர்த்து எனக்கு மீட்பளிப்பார். அவருக்கே என்றென்றும் மாட்சி உரித்தாகுக. ஆமேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கடவுள் கிறிஸ்துவின் வழியாக உலகினரை தம்மோடு ஒப்புரவாக்கினார். அந்த ஒப்புரவு செய்தியை அவரே எங்களிடம் ஒப்படைத்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் தாங்கள் நேர்மையானவர்கள் என்று நம்பி மற்றவர்களை இகழ்ந்து ஒதுக்கும் சிலரை பார்த்து இயேசு இந்த உவமையை சொன்னார். இருவர் இறைவனிடம் வேண்ட கோவிலுக்கு சென்றனர். ஒருவர் பரிசேயர், மற்றவர் வரி தண்டுபவர். பரிசேயர் நின்று கொண்டு
இவ்வாறு இறைவனிடம் வேண்டினார். கடவுளே, நான் கொள்ளையர், நேர்மையற்றோர், விபச்சாரர் போன்ற மற்ற மக்களைப் போலவோ இந்த வரி தண்டுபவரைப் போலவோ இல்லாதது பற்றி உமக்கு நன்றி செலுத்துகின்றேன். வாரத்தில் 2 முறை நோன்பு இருக்கின்றேன். என் வருவாயில் எல்லாம் 10 பங்கை கொடுக்கின்றேன். ஆனால் வரி தண்டுபவர் தொலைவில் நின்று கொண்டு வானத்தை அண்ணார்ந்து பார்க்க கூட துணியாமல் தம் மார்பில் அடித்து கொண்டு, கடவுளே, பாவியாகிய என் மீது இறங்கும் என்றார். இயேசு, பரிசேயர் அல்ல, வரி தண்டுபவரே கடவுளுக்கு ஏற்புடையவராகி வீடு திரும்பினார். ஏனெனில் தம்மைத்தாமே உயர்த்துவோர் தாழ்த்தப் பெறுவர், தம்மைத்தாமே தாழ்த்துவோர் உயர்த்தப் பெறுவர் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான அன்னையின் பிள்ளைகளே, ஆண்டவருடைய அருளோடு அன்னை கன்னிமரியாளின் பரிந்துரையோடு கூட இந்த மாதத்தின் இறுதி வாரத்திலே நாம் இருக்கிறோம். பொதுக்காலம் 30வது வாரத்தில் அடியெடுத்து வைக்க உதவிய இருவருக்கும் நாம் நன்றி சொல்லி, இன்றைய வாசகங்கள் நமக்கு என்ன சொல்லுகின்றன என்பதை உங்களோடு ஒரு சில கருத்துக்கள் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தலைகீழான முடிவு என்று ஒரு தலைகீழான முடிவைத்தான் சொல்ல இருக்கிறேன். என்ன அது, ஏன் அப்படி தலைகீழான முடிவாக மாறியது என்பதை இன்றைய முதல் வாசகத்தையும் 3வது வாசகம் நற்செய்தியும் வைத்து ஒரு சில வார்த்தைகள் சொல்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். 4 பிரிவுகளாக இதை பார்க்கலாம். நற்செய்தியின் பின்னணி, 3 கதாபாத்திரங்கள், இயேசு கூறுகின்ற பாடம், 4வது அப்படி நம்மால் வாழ முடியுமா. நற்செய்தியின் பின்னணி, எருசலேமை நோக்கிய தனது பயணத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு 2-3 வாரங்களாக ஜெபத்தை பற்றித்தான் சொல்லி கொண்டிருக்கிறார். அதை இன்னும் கூர்ப்படுத்துகிறார். அதிலே இன்று ஒரு பாடத்தை அவர்களுக்கு சொல்லித் தருகிறார். எந்த மனநிலையில் இறைவேண்டல் செய்ய வேண்டும், ஜெபிக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை ஒரு உவமை மூலம் அவர்களுக்கு விளக்கம் செய்கிறார். அதன் மூலம் லூக்கா நமக்கும் இந்த விளக்கத்தை தருகிறார். 2வது பகுதி, 3 கதாபாத்திரங்கள், பரிசேயர், வரி தண்டுபவர், தலைகீழான முடிவை தந்த கடவுள் இறைவன். ஒவ்வொன்றாக பார்ப்போம். வசனம் 9 எடுப்பிலே நாம் படித்தது இதுதான். தாங்கள் நேர்மையானவர்கள் என்று நம்பி மற்றவர்களை இகழ்ந்து ஒதுக்கும் சிலரை பார்த்து இயேசு இந்த உவமையை கூறினார். ஆகவே தளம் தெளிவாக நமக்கு தெரிகிறது. இந்த ஒரு வசனத்தை 2ஆக பிரிக்கலாம். தாங்கள் நேர்மையானவர்கள் என்று நம்பி ஒரு கூட்டம், நேர்மையாக இருக்கிறேன் என்று சொல்லிக் கொள்கின்ற ஒரு கூட்டம், அந்த நினைவோடு மற்றவர்களை இகழ்ந்து பேசியவர்களால் அவர்கள் ஒரு கூட்டம், அதுதான் வரி தண்டுபவர். இந்த 2ஐயும் வைத்து இறைவன் என்ன சொல்லுகிறார், 3வது கதாபாத்திரத்தினுடைய செயல். ஆகவே இந்த 2 கதாபாத்திரங்களை நாம் விரிவாக பார்த்தால் கடவுள் எப்படி செயலாற்றுகிறார் என்பது நான் சொல்லாமலேயே உங்களுக்கு எளிதாக புரியும். முதல் பகுதி, இந்த தாங்கள் நேர்மையானவர்கள் என்று நம்பி செயல்படுகின்றவர்கள். தாங்கள் நேர்மையானவர்கள் என்று நினைப்பதிலே தவறில்லை. நான் நல்ல சாமியார் நினைக்கிறது தப்பா? நீங்கள் நல்லவர்களாக இருக்கிறோம், நல்லது தான் செய்கிறோம் என்று நினைப்பது தவறா? தவறு இல்லை.
அது நல்லது தான், அது நல்ல சிந்தனை. ஆனால் எங்கே தவறு நடைபெறுகிறது? இந்த நிலைக்கு என்னை உயர்த்திய ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்பதுதான் முதல் பாடமாக அமைய வேண்டும். நல்ல ஃபாதராக என்னை அமைத்ததற்காக, பொறுப்புள்ளவனாக என்னை மாற்றியதற்காக இறைவா இந்த நாளிலே உனக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று எழுந்தவுடனே நாம் நன்றி சொல்ல வேண்டும். ஆரம்பத்திலே பூசையில் ஒவ்வொரு வாரமும் நீங்கள் பார்ப்பீர்கள், இந்த வாரத்தை நமக்கு கொடுத்ததற்காக, இந்த நாளை நமக்கு கொடுத்ததற்காக நன்றி சொல்லி ஜெபிப்போம் என்று தான் என்னுடைய திருப்பலியையே நான் ஆரம்பிப்பேன். காரணம், அதுதான் வழக்கம், அதுதான் யதார்த்தம், அதுதான் உண்மை. அவரின்றி நாம் இந்த நிலைக்கு வந்திருக்க முடியாது என்பதை நினைத்து நன்றி சொல்லி இருக்க வேண்டும். இந்த யதார்த்தத்தை தான் அவன் மறந்து விடுகிறான். கடவுளை மையப்படுத்துவதை விட தன்னை மையப்படுத்துகிறான். நான் நல்லவனாக இருக்கிறேன், என்னுடைய திறமையால், என்னுடைய முயற்சியால், எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த அறிவாற்றலால் நான் இருக்கிறேன், வேறு யாரும் எனக்கு எந்த துணையும் செய்யவில்லை என்று எண்ணக்கூடிய ஒரு மனநிலையிலே அந்த பரிசேயர் வாழுகிறார். ஆகவே யூதர்கள், பரிசேயர்கள் உடன்படிக்கையின் மக்கள். அவர்கள் உடன்படிக்கையின் மக்கள் என்பது நமக்கு எல்லோருக்கும் நன்றாக தெரியும். ஆகவே அவர்கள் எடுத்த உடனேயே முதலிலே உடன்படிக்கையிலே கடவுளைத்தான் மையப்படுத்த வேண்டும் என்பது வாழையடி வாழையாக அவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எழுந்தவுடனே இறைவனுக்கு நன்றி சொல்வதும், இந்த நாளிலே நான் செய்யப்போவதெல்லாம் உன்னுடைய அருள் ஆற்றலால் தான் என்று அவர்களுக்கு இறைவனை மையப்படுத்திய பிறகே அவர்கள் மற்ற வேலைகளை செய்ய வேண்டும். இணைச்சட்ட நூல் 4வது அதிகாரம் 29வது வசனத்தில் ஆண்டவர் இவ்வாறு அவர்களுக்கு சொல்லுகிறார், மோசே வழியாக, நீங்கள் பாலும் தேனும் பொழிகின்ற கானான் நாட்டிற்கு சென்ற பிற்பாடு என்ன செய்ய வேண்டும்? உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை நீங்கள் நாடினால், எப்படி நாட முடியும்? உங்கள் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் தேடினால் அவரை கண்டடைவீர்கள். ஆகவே அவர் செய்ததெல்லாம் இதுதான். அவரை கண்டடைய வேண்டுமானால் நீங்கள் நன்றி சொல்ல வேண்டும், அவரை மையப்படுத்த வேண்டும். ஏனென்றால் நீங்கள் உடன்படிக்கையின் மக்கள், நீங்கள் செய்ததை விட ஆண்டவர் செய்தது அதிகம். ஆகவே நீங்கள் அப்படி வாழ வேண்டும் என்று உடன்படிக்கையின் மக்களாக அவர்களை மாற்றியிருந்தார். ஆனால் இந்த பரிசேயன் அதை மறந்து போகிறான், மறுக்கிறான், அதை ஒரு பொருட்டாகவே நினைக்கவில்லை. இப்படி இறைவேண்டல் செய்வது போல, நன்றி சொல்வதைப் போல தன்னுடைய தற்பெருமையையும் தன்னுடைய ஆணவத்தையும் தான் அவன் பேசுகிறான். நான் இதை செய்தேன், நான் அப்படி செய்தேன், இப்படி செய்கிறேன் என்று அவன் தன்னை பற்றி தம்பட்டம் அடித்துக் கொள்கிறான். ஆகவே தன்னைத்தானே புகழ்ந்து கொள்கின்றார். ஒரு புகழ்ச்சி பிரார்த்தனையையே பாடுகிறார், வரிசை அடுக்கிறார், இது 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 என்று. ஆகவே இந்த புகழ்ச்சி பிரார்த்தனை இறைவன் முன் எடுபடாது. அதாவது செல்ஃப் கங்க்ராச்சுலேஷன் செருமனியை அவர் நிகழ்த்துகிறார், தனக்குத்தானே பாராட்டை சொல்லிக் கொள்ளுகிறார். இந்த ஆணவ போக்கு, இந்த தற்பெருமை, இந்த கடவுளை புறம் தள்ளுகின்ற அந்த சூழல் இறைவனுக்கு ஏற்புடையது அல்ல, உடன்படிக்கைக்கு எதிரானது. இந்த தவற்றைத்தான் யோனாவும் செய்ததாக நாம் பார்க்கிறோம். ஒரு சில வரிகளை மட்டும் நான் படிக்கிறேன். யோனா இறைவாக்கினர் 3வது அதிகாரம் 10வது வசனத்தில் நாம் இவ்வாறு பார்க்கிறோம். யோனாவை நினிவேக்கு அனுப்புகிறார். அவர் போக மறுக்கிறார். ஆனால் ஆண்டவர் இவர் வேண்டா வெறு போக சென்றாலும் கூட ஆண்டவர் அவருக்கு இவ்வாறு சொல்லுகிறார். கடவுள் அவர்கள் செய்தது அனைத்தையும் பார்த்தார். மக்கள் மனம் மாறினார்கள். அவர்கள் தீய வழியில் நின்று விலகியதை கண்டு தம் மனதையும் மாற்றிக்கொண்டார். தாம் அவர்கள் மீது அனுப்புவதாக சொல்லி இருந்த தண்டனையை அனுப்பவில்லை. நல்ல கடவுள். மனம் மாறினார்கள், தங்களே உணர்ந்தார்கள், விட்டார். ஆனால் இந்த யோனா என்ன சொல்லுகிறார் பாருங்கள். இந்த மனநிலை தான் உங்களிடமும் என்னிடமும் பல நேரங்களில் இருக்கிறது. என்ன சொல்லுகிறார்? ஆண்டவரே, நான் என் ஊரை விட்டு, 4வது அதிகாரம் 2வது வசனம், ஊரை விட்டு புறப்படும் முன்பே இதைத்தானே சொன்னேன். இதை முன்னிட்டே நான் சார்சுக்கு ஓடிப்போக முயன்றேன். நீர் கனிவு மிக்கவர், இரக்கமுள்ளவர், மிகுந்த பொறுமையும் அளவில்லா அன்பும் உள்ள கடவுள் என்பது எனக்கு தெரியும். அழிக்க நினைப்பீர், பிறகு மனதை மாற்றிக்கொள்வீர் என்பதும் எனக்கு தெரியும், அப்போதே தெரியும். ஆகையால் ஆண்டவரே, என் உயிரை எடுத்துக்கொள்ளும், வாழ்வதை விட சாவதே எனக்கு நல்லது என்று வேண்டிக் கொண்டார். எவ்வளவு ஒரு ஆணவமான ஜெபம் என்று பாருங்கள். எவ்வளவு ஒரு அழுத்தமான, மிக மோசமான, பிறர் வாழக்கூடாது, நான் மட்டும்தான் நீதிமான், நான் மட்டும்தான் நல்லா இருக்கிறேன், நான் தான் வாழ வேண்டும், பிறர் தண்டிக்க வேண்டும்,
அவர்களை அழிக்க வேண்டும் என்ற தன்னலம் நிறைந்த ஆணவம் மிக்க தற்பெருமை மிக்க ஒரு ஜெபத்தை சொல்லுகிறார். ஆண்டவர் அதை கேட்டதாக நாம் பார்க்கவில்லை. அவரைக்கும் ஒரு பாடம் நடத்துவதை பிறகு நாம் பார்க்கிறோம். ஆகவே நான் தான் நீதிமான், தற்பெருமை ஆணவம் அவரிடம் இருந்தது. இதைத்தான் முதல் வாசகத்திலே ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார். ஒருதலை பட்சமாக ஆண்டவர் செயல்படுவது இல்லை. ஏழைகளுக்கு இறங்குவார், அவரிடம் ஜெபிப்பவருக்கு அவர் நல்லதை செய்வார். அவருக்கு எல்லோரும் சமமானவர்கள். யாரையும் ஒப்புமைப்படுத்தி இவன் மோசம் அவன் மோசம் அவன் அப்படி நான் இப்படி இருக்கிறேன் என்று ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், அண்டர் எஸ்டிமேட்டிங் அதர்ஸ், இவைகளை ஆண்டவர் ஒரு காலம் ஜெபத்திலே ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்பதை தெளிவாக நமக்கு சொல்லுகிறார். இந்த சூழல் நம்முடைய வாழ்வில் இருக்கிறதா என்று சற்று யோசித்து பாருங்கள். எனக்கு தெரியும், நீ சும்மா வாய மூடிட்டுரு, நீ என்ன பெருசாக படித்து கிழிச்சிட்டியா, நான் தான் படிச்சிருக்கேன் என்று சொல்லக்கூடியவர்கள் இன்றும் உண்டு. அவர்களும் படித்திருப்பார்கள். உங்களைப் போலவே அவங்களும் ஒரு ஐடியில் வேலை செய்கிறவங்களாக தான் இருப்பாங்க, அல்லது அவரும் ஐடியில் வேலை செய்யக்கூடியவராக இருப்பார். ஆனால் 4 பேர் இருக்கிற இடத்துல மட்டம் தட்டுவதும் வேண்டாம் என்று சொல்வதும் உனக்கு தெரியாது என்று சொல்வதும் நமக்கு கைவந்த கலை. உறவுகளை பாதிப்பதிலே நாம் சிறந்தவர்களாகத்தான் இருக்கிறோம். ஆகவே இது இல்லறத்திலும் உண்டு, துறவரத்திலும் உண்டு, தனியறத்திலும் உண்டு. இப்படி பீத்திக் கொள்வதும் எனக்குத்தான் தெரியும் என்று சொல்வதும் எல்லா அறங்களிலும் உண்டு. இது என்ன செய்கிறது? இது உறவு நிலைகளை பாதிக்கிறது, நம்முடைய அன்பு உறவை அறுத்து போடுகிறது. எனவே ஒருவரது ஆணவம், தற்பெருமை, இறைவனின் இரக்கத்தை, நன்மைத்தனத்தை பார்க்க முடியாமல், அனுபவிக்க முடியாமல் நம் கண்களை குருடாக்கி விடுகிறது. எனக்கு எல்லாம் தெரியும், கடவுளாவது கத்திரிக்காயாவது, நீ சொல்கிறதெல்லாம் எல்லாம் எனக்கு ஏற்கனவே தெரியும், நீ சொன்னது 3 மாதத்துக்கு முன்னாடியே 5 மாதத்துக்கு முன்னாடியே எனக்கு தெரியும் என்றெல்லாம் சொல்லுவது உறவு நிலைகளை பாதிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். அந்த உறவு நிலை பாதித்ததைத்தான் ஆண்டவர் அவனுக்கு சொல்லுகிறார். அதுதான் தலைகீழான முடிவு என்று சொன்னேன், இறுதியில் சொல்லுகிறேன். ஆகவே கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான சகோதரிகளே, சகோதரர்களே, இந்த நிலை நம்மிடம் இருக்கிறதா என்று சற்று யோசித்து பாருங்கள். உறவுகளை பலப்படுத்துவதற்காகத்தான் இறைவன் இந்த ஜெபத்தை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். உறவு நிலைகளிலே வாழ வேண்டும் என்று தான் அவர் விரும்புகிறார். எப்படி வாழ முடியும் என்பதைத்தான் 2வது கதாபாத்திரம் இந்த வரி தண்டுபவர் சொல்லுகிறார். நான் சொல்லாமலேயே நீங்கள் இதை எளிதாக புரிந்து கொள்வீர்கள். அவர் வெகு தொலைவில் நின்று கொண்டு இறைவனை மையப்படுத்தி ஜெபிக்கிறார். இறைவனின் இரக்கத்தை வேண்டுகிறார். இறைவனின் அருளால் தான் நான் இப்படி இருக்கிறேன் என்பதை ஏற்றுக்கொள்கிறார். ஆகவே தன்னையே பாராட்டி கொள்ளவில்லை, பிறருடன் தன்னை ஒப்புமைப்படுத்தி கொள்ளவில்லை. உடைந்த உள்ளம் இறைவனை வேண்டுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே a broken heart is praying for God's mercy. உடைந்த உள்ளம் இறைவனை தேடுகிறது. திருப்பாடல் 34 நாம் இவ்வாறு படிக்கிறோம். திருப்பாடல் 34, 18, 19. உடைந்த உள்ளத்தோருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார், நைந்த நெஞ்சோரை அவர் காப்பாற்றுகிறார். நேர்மையாளருக்கு நேரிடும் தீங்குகள் பல, அவை அனைத்திலுமிருந்து ஆண்டவர் அவர்களை விடுவிக்கின்றார். என்னுடைய வார்த்தைகள் அல்ல, வேதம் சொல்லுகிறது. நாம் எப்பொழுது நீதிமான்களாக உறவிலே பலப்பட்டு வாழுகிறோமோ அப்பொழுதுதான் நாம் நீதிமான்கள். உறவுகளை வீணடித்து விட்டு, உடைத்து விட்டு, ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டு அடுத்தவர்களை மட்டம் தட்டி ஆண்டவனிடம் வந்து ஜெபிப்போம் என்பது ஜெபம் அல்ல, அவர்கள் நீதிமான்களும் அல்ல. இதைத்தான் வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. ஆகவே ஆண்டவர் இப்பொழுது 3வது கதாபாத்திரம் எவ்வாறு தலைகீழான ஒரு முடிவை தருகிறார் என்பதை சொல்லி முடிக்கிறேன். தலைகணம் தகர்க்கப்படுகிறது, ஆணவம் அழிக்கப்படுகிறது, பெருமை பாராட்டும் நிலை சிறுமையாக்கப்படுகிறது, சுய பாராட்டுக்கள் பழிக்கப்படுகின்றன. இறுதியிலே வசனம் 14 முடிக்கின்ற பொழுது ஆண்டவர் இதைத்தான் சொல்லி முடிக்கிறார். இயேசு பரிசேயர் அல்ல, வரி தண்டுபவருக்கே நிறைவோடு சென்றார் என்று சொல்லுகிறார். ஆகவே மகிழும் மனநிறைவும் நம்மிடம் கரை புரண்டு ஓட வேண்டுமானால் இந்த மனநிலையோடு செபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த நன்றி உணர்வோடு அனைவரையும் ஏற்றுக்கொண்டு வாடுகின்ற அந்த தெய்வத்தோடு சேர்ந்து வாழ வேண்டும், உம்முடைய உதவியால் நான் இதை செய்கிறேன் என்று வாழ வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எபேசியருக்கு எழுதிய திருமுகத்தில் புனித பவுலடியார் சொல்லுகிறார். எபேசியர் 2வது அதிகாரம் 7 to 9 வரை உள்ள வசனங்கள். கிறிஸ்து இயேசு வழியாக
கடவுள் நமக்கு செய்த நன்மையையும் அவரது ஒப்பற்ற அருள் வளத்தையும் இனி வரும் காலங்களிலும் எடுத்து காட்டுவதற்காகவே இவ்வாறு செய்தார். ஆகவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் அந்த அருளிலேயே நம்பிக்கையின் வழியாக மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். இது உங்கள் செயல் அல்ல, மாறாக இது உங்கள் கடவுளின் கொடை. இது மனித செயல்களால் ஆனது அல்ல. ஆகவே இன்று இந்த நிலைக்கு நம்ம இறைவன் உயர்த்தி இருக்கிறார் என்றால் ஒரே காரணம், இறைவா நீ கொடுத்த அருள், இறைவா நீ தந்த அற்புதம், இறைவா நீ கொடுத்த இந்த உறவிலை பலப்பட எனக்கு அருள் தாரம். நான் இந்த மனைவியோடு, இந்த கணவரோடு, இந்த அன்பின் சின்னமாக நீ தந்திருக்கின்ற குழந்தைகளோடு வாழுகிறேன் என்றால் அது நீ தந்தது, உன்னுடைய அருள், உன்னுடைய ஆசீர் என்று சொல்லி வாழ கற்றுக்கொள்ளுவோம். இதுதான் இறைவன் நமக்கு சொல்லுகின்ற பாடம். குருக்கள் குருப்பட்டம் பெறுகின்ற பொழுது கற்பு, ஏழ்மை, தாழ்ச்சி என்ற வரங்களை கொடுப்பார்கள், வார்த்தைப்பாடு. அப்பொழுது குருக்கள் சொல்லுகின்றதை இன்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீர் கற்பு நெறியிலே சரியாக ஒழுகுவீரா என்று கேட்டால் ஓகே செய்வேன், நல்லா இருப்பேன் என்று சொல்வதில்லை. என்னுடைய பலத்தை நம்பி நான் சொல்வதே இல்லை, யாரும் சொல்வதில்லை. இந்த 3 வார்த்தைப்பாடுகளிலும் நாங்கள் சொல்லுகின்ற வார்த்தை, இறைவனை நம்பி என்னால் முடியும் என்று வாக்களிக்கிறேன். எப்படி? இறைவனை நம்பி, உம்மை நம்பி என்னால் முடியும் என்று வாக்களிக்கிறேன். இறைவனை மையப்படுத்துகிறேன், அவர் சொல்வதை கேட்பதாக வாக்களிக்கிறேன். வாழ முடியும் என்று நினைக்கிறோம். நம்மாலும் வாழ முடியும். இறைவனை நம்பித்தான் இந்த அன்னை கன்னிமரியாலும் வாழ்ந்தவள். ஆகவே ஜெபம் என்பது நன்றியோடு கூடி இறைவனை நம்பியே வாழக்கூடிய ஒரு வாழ்வு. உறவுகள் பலப்பட வேண்டுமானால் நம் குடும்பங்கள், நம் குழந்தைகள், நாம் இருக்கின்ற இடம், செய்கின்ற தொழில், இவைகளெல்லாம் உண்மையாக இருக்க வேண்டுமானால் நடிப்பை விட்டுவிட்டு, வெளிவேடம் போடுவதை நிறுத்திவிட்டு, இதுதான் நான், என்னை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே என்று வாழ கற்றுக்கொள்ளுவோம். ஒரே ஒரு முறை வாழப்போகிற இந்த வாழ்வு ஆலயமாக இருக்கட்டும், உள்ளார்ந்த ஜெபமாக இருக்கட்டும், வெளிவேடங்களை விட்டு உண்மையாக வாழுவேன், நீதியோடு இருப்பேன், உண்மை கடைபிடிப்பேன், என்னை, என் குடும்பத்தை அன்பு செய்வேன் என்று அதற்காக நன்றி சொல்லி வாழுகின்ற அந்த ஜெபத்தையே நாம் ஏறெடுப்போம். ஒரே ஒரு முறை கருவறைட்டு கல்லறை டும் ஒரு முறை நடக்கப் போகின்ற வாழ்வு. இல்லறம், துறவரம், தனியறம் ஒரு முறை வாழப்போகின்ற வாழ்வு. அர்த்தமுள்ள வாழ்வாக ஆலயத்திற்குள் வருகின்ற பொழுது ஆண்டவனை நம்பியே நன்றி சொல்லக்கூடிய வாழ்வாக அன்னை கன்னிமரியாளைப் போல வாழ தொடர்ந்து ஜெபிப்போம். வல்ல இறைவன் நல்லருள் பொழிவார். ஆமேன். நம்பிக்கை அறிக்கை. ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே. கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர்கள் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூல்களின்படி 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் அல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிர் அளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். ஆண்டவரை தேடுவோரின் இதயம் மகிழ்வுறும். ஆண்டவரை தேடுவோர் உறுதி பெறுவார்கள், வாழ்வார்கள்
என்ற திருப்பாடலிலே படிக்கிறோம். மகிழ்வையும் உறுதியையும் பெற தேவையான விண்ணப்பங்களை சொல்லி ஜெபிப்போம். பரம்பொருளே எம் இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார், பொது நிலையினர் அனைவரையும் ஆசிர்வதியும். உம் இறையரசின் விழுமியங்களை பின்பற்றி உமக்கேற்ற சீடர்களாக வாழ அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கம் நிறைந்த ஆண்டவரே எம் இறைவா, எம் நாட்டு தலைவர்களுக்காய் ஜெபிக்கிறோம். கட்சி மனப்பான்மை, பொறாமை, தன்னலம், ஆணவம் போன்ற தீய நாட்டங்களை விடுத்து பொது நலத்தோடு செயல்படக்கூடிய நல் மனதை தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருளை பொழிபவரே எம் இறைவா, உம் தாய் அன்னை மரியின் மேலுள்ள அன்பினால் இதெய்வீக திருப்பலியில் கலந்து கொண்டும் பல்வேறு சமூக ஊடகங்கள் வழியாக ஜெபிக்கும் அன்னையின் பக்தர்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக நீர் ஆசீர்வதித்தருளும். அவர்களின் மன்றாட்டுகளையும் விண்ணப்பங்களையும் நிறைவேற்றிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, எங்களது அன்றாட வாழ்வில் நாங்கள் ஒருவர் மற்றவர்களை நிறை குறைகளோடு ஏற்றுக்கொண்டு வாழவும், எங்களிடம் உள்ள கோபம், பிடிவாதம், பொறாமை ஆகியவற்றை தவிர்த்து தாராள உள்ளத்தோடு மற்றவர்களை அன்பு செய்து எந்தவித எதிர்பார்ப்புமின்றி வாழவும், பிறரை புரிந்து கொண்டு தாட்சியோடு வாழ அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்ம ஒவ்வொருவரின் தனிப்பட்ட விண்ணப்பத்திற்காக சிறிது நேரம் மௌனமாக ஜெபிப்போம். இந்த மாதம் முழுவதும் நம் அனைவரையும், குறிப்பாக இந்த பேராலயத்திலே பணிபுரிகின்ற அனைத்து பணியாளர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதித்ததற்காக நன்றியோடு தொடர்ந்து அவர்களை ஆசீர்வதிக்க ஜெபிப்போம். நம்மிடம் ஜெபிக்க சொல்லி கேட்டுக்கொண்ட சகோதர சகோதரிகளுக்காகவும் நாம முன்வந்து வேண்டிக் கொள்கிறோம் என்று சொன்னவர்களையும் வாழ்க்கை சூழலோடு கூட நினைத்து ஜெபிப்போம். திருமணமாகியும் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்காகவும், திருமண வரன் வேண்டி காத்து கிடக்கக்கூடிய நம்முடைய குழந்தைகளுக்காகவும், நல்ல வரன் வேண்டி குழந்தை வேண்டி சிறிது நேரம் அவர்களுக்காகவும் ஜெபிப்போம். இந்த வாரத்தில் தங்களது பிறந்த தின விழா, திருமண விழாவை கொண்டாடக்கூடிய அனைவரையும் இறைவன் ஆசீர்வதிக்க தொடர்ந்து மகிழ்வோடும் நிறைவோடும் வாழ அவர்களுக்காக ஜெபிப்போம். உடல்நலம் குறைந்திருப்போருக்காகவும், உள்நோயாளிகளாக இருக்கக்கூடிய அனைவருக்காகவும் ஜெபிப்போம். வேலையில்லா திண்டாட்டத்தால் தடுமாறக்கூடிய நம்முடைய குழந்தைகளுக்கு இறைவன் ஒரு நல்ல வேலை வாய்ப்பை தந்து பொறுப்புள்ளவர்களாக மாற்ற வேண்டும் என்று ஜெபிப்போம். நம் குடும்பங்களில் உள்ள குழந்தைகளுக்காகவும் ஜெபிப்போம். தாறுமாறான இந்த வாழ்க்கையை அவர்கள் தவறாமல் சிறப்பாக கண்டுபிடிக்க அருள் வேண்டும் என்று ஜெபிப்போம். இந்த விண்ணப்பங்களை எல்லாம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருந்த எல்லா சூழல்களிலும் கரம் பற்றி வழி நடத்துகிறவருமாகிய நல்லாயன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். வாழ ஒன்னில் நான் மகிழ உவந்தே நான் வருகின்றேன். என் வாழ்வை பணியாகவே என் வாழ்வை பணியாகவே முழுதும் உந்தன் பதத்தில் காணிக்கையாய் தருகின்றேன்.
சகோதரிகளே, சகோதரர்களே, மகிழ்வோடும் மனநிறைவோடும் நாம் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி சேர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. அருள் பொழியும் வள்ளலாகிய எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவாம், மாட்சிக்குரிய உமக்கு நாங்கள் அளிக்கும் காணிக்கைகளை கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு நாங்கள் நிறைவேற்றும் இத்திருப்பணி எங்களை உமது மாட்சிக்கு இட்டு செல்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. தூயவரான எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவாம், என்னாலும் இவ்விடத்திலும் சிறப்பாக வாரத்தின் முதல் நாளாகிய இன்று உயிர்த்த ஆண்டவர் வழியாக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் இந்த பேராலயத்திலிருந்து ஜெபிப்பதும் எங்களுக்கு மகிழ்வும் நிறைவும் தருகின்ற செயலுமாகும். தவறிழைத்த எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னிமரியாவிடமிருந்து பிறக்க திருவுளமானார். சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லா சாவிலிருந்து எங்களை விடுவித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலைவாழ்வை எங்களுக்கு அருளினார். ஆகவே வான தூதர்களோடும் சமூக ஊடகங்களோடும் சேர்ந்து பங்கெடுக்கின்றவர்களும் இங்கிருக்கின்ற நாங்களும் ஒன்றிணைந்து ஒரே குரலாய் சேர்ந்து பாடுவதாவது: தூயவர் வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய
நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென தகுதியில்லாத எங்கள் அனைவரையும் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்கள் அனைவரையும் தூய ஆவியார் ஒன்று சேர்த்து கரம் பிடித்து வழிநடத்த வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் பெற்றோர், சகோதர சகோதரிகள், உறவினர்கள், நண்பர்கள், உபகாரிகளையும் கடந்த இரவிலே இறந்து போன சகோதர சகோதரிகளையும் உலகில் யாரும் நினையாதவர்களையும் இப்பொழுது இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். பேராலயத்திலும் ஊடகங்கள் வழியாகவும் சேர்ந்து ஜெபிக்கின்ற எங்கள் அனைவர் மீதும் எங்களுடைய விண்ணப்பங்களின் மீதும் இந்த வாரம் முழுவதும் நாங்கள் செய்யப்போகின்ற எல்லா செயல்களின் மீதும் எடுக்கப் போகின்ற முடிவுகளின் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகனும் என்றும் எங்கும் எப்பொழுதும் எங்களின் கரம் பற்றி வழி நடத்துகிறவருமாகிய நலாயன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைவன் நம்மையும் நமது குடும்பங்களையும் குழந்தைகளையும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அவரே கற்றுக் கொடுத்த ஜெபத்தின் வழியாக சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலும் இருந்து எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் குழந்தைகளையும் நாங்கள் நினைத்து ஜெபித்திருக்கின்றவர்களையும் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்தும் பாவச் சூழல்களிலுமிருந்து விடுதலை பெற்று
யாதொரு தேவையற்ற கலக்கமுமின்றி நலமாக வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களையும் குறைகளையும் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் எங்கள் குடும்பங்களுக்கு ஒற்றுமையும் நாங்கள் எடுக்கின்ற முடிவுகளை சரியாக எடுக்கவும் எங்களுடைய ஜெப வாழ்வு உண்மையான வாழ்வாக இருக்கவும் அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர், நம் ஜெபங்களை ஆசீர்வதிக்கின்ற அருமையான தெய்வம். இவரது திருவிருந்துக்கு வந்திருக்கின்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழ் உறவே, தந்தை தரும் உணவே. அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழ் உறவே, தந்தை தரும் உணவே. உனக்காக நான் ஏங்கி தவித்தேன், எனில் வாழும் உணவாக அழைத்தேன். உனக்காக நான் ஏங்கி தவித்தேன், எனில் வாழும் உணவாக அழைத்தேன். அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழ் உறவே, தந்தை தரும் உணவே. நன்றியோடு மன்றாடுவோமாக. அருள் பொழியும் வள்ளலாகிய எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவாம், உம் அருள் அடையாளங்கள் தம்முள் கொண்டிருக்கும் அருள் எங்களில் நிறைவேற அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இப்போது அடையாள முறையில் கொண்டாடுவதை நாங்கள் உண்மையிலேயே பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையை, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால்குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்ததைப் போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்ததைப் போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்றுத்தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Good Health, வேளாங்கண்ணி. எல்லாம் வல்ல இறைவன்
தந்தை மகன் தூயாவியார் நம்மையும் நம் குடும்பங்களையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.